அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளுங்க. என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி திதி இருக்குதுங்க. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் பெரிய அளவில் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் யார் ஒருத்தங்க இன்னைக்கு விரதம் இருந்து விநாயகப் பெருமான் வழிபாட்டை செஞ்சு இரவு சந்திரன் வந்த பிறகு சந்திரனையும் பார்த்துட்டு அதன் பிறகு அவங்களுடைய விரதத்தை நிறைவு செய்கிறாங்களோ அவங்களுடைய கோரிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதாவது இதெல்லாம் நடக்கவே நடக்காது, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய வரம் வேணும், இதுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை டக்குன்னு மேஜிக் போட்ட மாதிரி நடத்தி கொடுத்துடும். மேலும் நம்ம வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள்னு எதுவாக இருந்தாலும் சரி, அது வேலையாகட்டும், அது குறிப்பாக சொல்லணும்னா அந்த கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய கனவாகவே இருந்து வருது. நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் கேட்பாங்க, அரசு வேலை எங்களுக்கு கிடைக்கணும், அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறோம், இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இதுபோல் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கனவு ஆசைன்னு இருக்கும். அதெல்லாம் நிறைவேறுவதற்கு நமக்கு ஏதாவது ஒரு உந்துகோல் தேவைப்படும். கொஞ்சம் நம்மளை மேலே தூக்கி விட்டால் போதுமே, நம்ம ஜெயிச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த நாளில் நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும். மேலும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுற தம்பதிகள் இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் இந்த ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்து விநாயகப் பெருமான வழிபாடு செஞ்சீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறிய தீரும். அடுத்த வருடம் மகா சங்கடகர சதுர்த்திக்குள்ள விநாயகப் பெருமானுடைய அருளாசியோட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் அப்படின்னு உறுதியாகவே சொல்ல முடியும். ஏன்னா விநாயகப் பெருமான் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான தெய்வம். இப்போ மற்ற தெய்வங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா மேலே ஏதாவது ஒரு கூரையாவது வைந்திருப்பாங்க, கோபுரங்களோட இருக்கும். ஆனால் விநாயகப் பெருமானுக்கு இந்த அரச மரத்தடி அப்படின்னு ஒன்று இருந்துட்டாவே போதும், அங்கே கண்டிப்பாக வீற்றிருப்பார். மேலும் பெருசாக பூ அலங்காரம் வேணும், நிவேதனம் வேணும்னு கூட விரும்ப மாட்டார். பக்தர்கள் தங்களுடைய உண்மையான அன்போட 2 அருகம்புல் நமக்கு சாட்டினாங்கன்னா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. மேலும் பொட்டுக்கடலையோட நாட்டு சர்க்கரை நீங்கள் கலந்து வச்சிங்க, இல்லை அவள் ஒரு கைப்பிடி வச்சிங்க, இல்லை பொறி உருண்டை வச்சிங்க அப்படின்னாவே போதும், அதையே அமிர்தமாக நினச்சிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அதை வச்சவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரக்கூடியவர் அப்படின்னு விநாயகப் பெருமானை சொல்லலாம். எல்லா தெய்வங்களுமே மனிதர்களுடைய உள்ளார்ந்த அன்பை தான் பார்க்கும், அதாவது பக்தியை தான் பார்க்கும். இருந்தாலும் இவர் அதை நிறைய இடத்துல நிரூபணமே செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப சிம்பிளாக வழிபட்டு நிறைய இடத்துல நிறைய பேருக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட அவருக்குரிய மகா சக்தி வாய்ந்த இந்த நாளில் நான் இப்போ உங்களுக்கு 2 பரிகாரம் சொல்லித்தரேன். இது 2ஐயும் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பாடாய் படுத்திட்டு இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் இன்று இரவோடவே நீங்கி நாளை பிறக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாளானது உங்களுக்கு ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல ஒரு செல்வ செழிப்பை உண்டு பண்ணும், நல்ல ஒரு வாழ்க்கையில் வசந்தம் வீசக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இதில் முதல் பரிகாரம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம். எதற்காகவெல்லாம் இந்த பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு, கடன் தொல்லை நீங்குவதற்கெல்லாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது, வாழ்க்கையே சூனியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, எனக்கு இதிலேருந்து ஒரு தெளிவான ஒரு சூழல் அமையணும், நல்ல ஒரு மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை 6:15 அப்படிங்கும்போது தான் சங்கடகர சதுர்த்தியை தொடங்குது. நீங்கள் அதுக்கு மேலே ஒரு 6:30 இல்லை ஒரு 7 மணி அப்படிங்கும்போது நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். 7 மணியிலிருந்து இரவு 11 மணி 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பு வந்து தேவைப்படுது. இந்த கொள்ளு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கேதுவிற்கு உரிய ஒரு தானியம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் இந்த தற்கொலை எண்ணத்தை ஏற்படுத்துறது, கடன் பிரச்சனையில் சிக்க வைக்கிறது, நோயை கொடுத்து மனதை வந்து தடுமாற வைக்கிறது, ஏதேனும் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக ஏதாவது ஒன்றை யோசிக்க வைக்கிறது, தவறான பாதையில் வழி நடத்துறது, இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா போதை பழக்கத்திற்கு கூட வந்து அடிமையாவாங்க. அதாவது ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் அதாவது குடிப்பழக்கத்திற்கு அடிமையாவது, இந்த மாதிரி எல்லாம் கூட வந்து மனதை வந்து தடுமாற வைப்பாங்க. பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா சில ஆண்கள் மீது ஈர்ப்பு வந்துடும். அதாவது நம்ம கணவரை விட இவங்க பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஈர்ப்பே வந்து வேறு மாதிரி வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். தவறாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, எல்லா பெண்களும் அந்த மாதிரி கிடையாது. ஒரு சில பெண்கள் வந்து தனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை நொந்து அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து வருது. நான் அந்த மாதிரி பார்த்துருக்குறேன், அதனால் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களா வந்து செய்யறது கிடையாது. அவங்களுக்கு இந்த கிரக சூழல், அவங்க ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்புகள் இதெல்லாம் தான் வந்து அவங்களை இந்த மாதிரி தவறான வழியில் வந்து கொண்டு செல்லுது. மேலும் ஒரு சிலர் தெரிந்தே வந்து சில தவறுகள் வந்து செய்வாங்க. அது எது எப்படியா இருந்தாலும் அந்த மாதிரியிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். கேதுவை வந்து குளிர வச்சோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக நான் சொன்ன அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் சுலபமாகவே வந்து மீண்டு வரலாம். இப்போ விநாயக பெருமான் ஆலயத்துலேயே ஆகட்டும், இல்லை அரச மரத்தடியிலே ஆகட்டும், ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா இந்த நாகங்கள் தான் வந்து இருப்பாங்க. அதாவது ராகு கேது. அப்போ யார் ஒருத்தங்க விநாயக பெருமான் வழிபாட்டை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஜாதக ரீதியாகவும் சரி, அவங்களுடைய கர்ம வினையினாலும் சரி, இல்லை விதியினாலும் சரி, அவங்கள வந்து எந்த ஒரு தோஷங்களும் நெருங்காது அப்படின்னே வந்து சொல்லலாம். மற்ற நாட்களில் வழிபாடு செய்யலினாலும் இது போல ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்கள் வருது இல்லையா, விநாயக பெருமானுக்குன்னு உகந்த நாட்கள், அந்த நாட்கள்லையாவது நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். சரி, இப்போ இரவு 7 மணிக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொள்ளு பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய இடது கையில் வந்து வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் புதுசாக போய் கொள்ளு பருப்பு வாங்கிட்டு வரணும்ல அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிறதையே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரையுமே நீங்கள் கூட்டிகிட்டு வந்து உங்களுடைய வாசலில் வந்து நிற்க வச்சுக்கோங்க. அதாவது கார் பார்க்கிங் இருக்குது இல்லையா, அங்கே வந்து நீங்கள் நிற்க வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே இருந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யாதீங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கேட்டுக்கு வெளியில் கூட வந்துடுறது நல்லது. இப்போ அவங்க எல்லாரையும் நிற்க வச்சு உங்களுடைய கையில் இந்த கொள்ளு பருப்பை வச்சுட்டு கிளாக் வைஸில் வந்துட்டு 3 முறை, ஆன்டி கிளாக் வைஸில் 3 முறை, அதாவது இடதுபுறம் டு வலதுபுறம் 3 முறை, வலது டு இடது 3 முறை, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிடுங்க. அதன் பிறகு உங்களுக்கு நீங்களேவும் வந்து சுற்றிக்கோங்க. அதன் பிறகு இதை நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போய் எங்கேயாவது ஒரு மணற்பகுதி இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே வந்து தூர வீசிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. வீட்டுக்கு வெளியிலேயே பைப் இருக்குது அப்படிங்கும்போது உங்கள் கணவர் குழந்தைகள் எல்லாரையும் அங்கேயே வந்துட்டு நீங்கள் கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு தலையில் 3 சொட்டு வந்து தெளிச்சுக்க சொல்லுங்க. இல்லைனா முதல்ல ஒரு பக்கெட் தண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதன் பிறகு வீட்டுக்குள்ளே வாங்க. நம்மளுடைய சங்கடங்களை எல்லாம் போக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே விலகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இப்போ அடுத்த பரிகாரம் வந்து பார்க்கலாம். அடுத்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இதை வந்துட்டு நீங்கள் ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கரை பயன்படுத்தி உங்களுடைய இடது கையில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பரிகாரத்துக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். எந்த ஒரு தீட்டுமே இதுக்கு கணக்குலேயே வராது. இதை செய்யறதுக்கு யாருக்கு பிரச்சனை இருக்குதோ அவங்க வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும். மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அதன் பிறகு அவங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு அவங்களுடைய மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா, ரிஸ்ட் பகுதி, அந்த இடத்துல விநாயக பெருமானுக்கு உரிய இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து எழுதணும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46429. இது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு எண் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. கூடவே இந்த நம்பரை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனதார விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். தினந்தோறுமே இந்த எண்ணெய் பயன்படுத்தினீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்படி ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாள்லையா
எப்பயாவது இந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரும். இப்போ நான் சொன்ன இந்த 2 பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான், ஆனால் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது. 2யுமே செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களால் எது முடியுமோ, எதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.